பொதுவாகவே சனி உச்சமாகணும். ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க, ஜோதிட பழமொழி, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். வாஸ்தவம் தான். சனி உச்சமாக இருந்தார்னாக்கா துலா ராசியில் மட்டும்தான் உச்சமாவார். அப்போ அது ஒரு சுற்றி வரும்போது 29 வருஷங்கள் 30 வருஷங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அங்கே உச்சமாவார். அப்போ சனி உச்சமாக இருந்தாலும் எல்லாருக்கும் நன்மை செய்யுமானாக்கா அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம், ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் இடம், இல்லைன்னா சந்திரனுக்கு எத்தனாம் இடம் பார்க்குறோம் இல்லையா. யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து 2ஆம் இடத்தில் சனி உச்சமாக இருக்குதோ, கன்னி லக்னமாக இருந்தால் சனி உச்சம்னாக்கா 2ஆம் இடம் தான் துளாராசியில் உச்சமாவார். அப்போ நன்மை செய்வார் என்பதாக குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், தனஸ்தானத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும். ரைட் சார், எனக்கு கன்னியா லக்னம் 2ல் சனி உச்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா இருப்பதுக்கு காரணம் சனி இருந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறணும். இல்லைன்னா அந்த லக்னத்துக்கு 4, 7, 10 இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு அந்த சனி திசை பாதிக்காது.